ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுடிதார் அப்புறம் ப்ளவுஸுக்கெலாம் பேக்கில் கயிறு கட்டுவோம் இல்லையா, நாட்டு, அது எப்படி இன்றைக்கி பார்க்கலாம். கிராஸ் பீஸில் நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிங்க. அப்புறம் கட்டமாக சதுரமாக ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிங்க. கலராக சுடிதார் பீஸ்லேயோ இல்லை பேண்ட் பீஸ்லேயோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டிசைனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்க. ஆனால் 4 இன்ச்சு கட் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கிராஸ் பீஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். கிராஸாக ஜாயின் பண்ணிங்க. இதில் உல்டா சீதா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்பி கொஞ்சம் டிச் லென்த் வந்து கொஞ்சம் சிறுசாக வச்சுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். டர்ன் பண்ணும் போது ஓப்பன் ஆகிடும். அதுக்காக ரஃப் அடிச்சுங்க நல்லா. எல்லாம் கரெக்டாக கிராஸில் பாருங்கள். உல்டா சீதா பார்த்துங்க. நம்ம உல்டா சீதா இன்சைடு தான் நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம கிராஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு டைம் உல்டாவில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்புறம் திருப்பும் போது நல்லா இருக்காது. இப்போ அந்த பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. அப்படியே நிதானமாக பாருங்கள். நான் எப்படி அதை அட்டாச் பண்ணி அப்புறம் நான் எப்படி திருப்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான மெத்தட் இது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு த்ரெட்டு ஒன்று எடுத்துங்க. நீட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடித்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துக்கலாம். பாருங்கள் நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அடித்து உள்ளே திருப்பியிருக்கேன். இப்போ அதில் நம்ம நீட்டில் போட்டு த்ரெட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். போட்டுட்டு இழுத்துக்குவோம். லாஸ்ட்டில் த்ரெட் எண்டில் நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம எப்படி அதை திருப்புறோம்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நம்ம டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம திருப்பிக்கலாம் ஈஸி. இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அந்த கயிறு நம்ம திருப்புறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் மார்ஜினை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். நீங்கள் அந்த இன்சைடில் வைக்கிற த்ரெட்டில் வந்து நீங்கள் டிச்சு போகாமல் பார்த்துங்க. கரெக்டாக எண்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், திருப்புறம் பாருங்கள். அப்படியே எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிட்டு வந்துடலாம். நீங்கள் கச்சா பிசுறு வந்து வெட்டாதீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கச்சா இருக்கோ அவ்வளோ திக்னஸ் உருட்டு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் நீங்கள் கச்சா ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்புறதுக்கு ஆகிறதுலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கச்சாலாம் நீட்டாக ட்ரிம் பண்ணிவிடுவாங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்புவாங்க. அது பார்க்குறதுக்கு உருட்டு அழகாக இருக்காது. பயஸில் கட் பண்ணி நீட்டாக திரும்பும். பீஸ் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கஷ்டப்படவே தேவையில்லை. வந்துடுச்சா? இப்போ நம்ம த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு லூஸ்னஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃப்ளவருக்கோசரம் கட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, சதுரமாக பீஸு, அதை இப்போ கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அப்புறம் செகண்ட் ஒரு ஃபோல்டு, 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கயிறு நம்ம அந்த சென்டரில் வைக்கணும். நாட், அவ்வளோதான். போட்டு
ஸ்டார்டிங் ஒரு ரஃப் நல்லா அடிச்சுங்க. அப்புறம் எண்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த கச்சாவை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க. ஒரு சிலர் டேரெக்டாக அப்படியே ஃப்ளாட்டாக வச்சு அடிச்சிருவாங்க. அது நம்ம திருப்பும் போது அந்த கச்சா பிசுறு அப்படியே தெரியும் அவுட் சைடு. அது தெரியக்கூடாதுன்றதுனால தான் 1/2 இன்ச்சு நம்ம அந்த கச்சாவை நம்ம அப்படியே உல்ட்டா ஃபோல்ட் பண்ணுறோம். இது அட்டாச்மெண்ட்டு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கச்சாவே நம்மளுக்கு தெரியாது. ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ரஃப் அடிச்சு எடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் டபுள் ஃப்ளவர்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி பாருங்கள், அந்த ஆல்ரெடி ஒன்று பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் பண்ணுறோம். இதில் 2 கலர் கிளாத் போடுறேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஒரு ஃப்ளவருக்குள்ளே ஃப்ளவர் இருக்குன்னா இப்படி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இந்த மெத்தட். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடிதார் கிளாத்து அப்புறம் பேண்ட் கிளாத் அது மேட்சிங்காக நீங்கள் ஆப்போசிட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாத்தில் நீங்கள் இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். செகண்ட் டைம் பண்ணுறதுல கிளாத் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிவிட்டு பண்ணுவேன். அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நான் டர்ன் பண்ணி பார்க்குறேங்க. டர்ன் பண்ணிக்கலாம். எண்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஃப்ளவருக்குள்ளே ஒரு ரவுண்டாக ரோஸ் மாரி தெரியும் பார்க்குறதுக்கு. சிங்கிளாக இருந்தால் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ இன்னொரு ஆப்போசிட்டும் பண்ணுறேன் பார்த்துங்க. இன்னொரு டைம் ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டு, நீட்டாக ரவுண்டாக நீட்டாக எடுத்துங்க. இழுத்துங்க, கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சுடிதாருக்குள்ள அதை நாட்டை எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஷோல்டரை பேக்கில் ஜாயின் பண்ண வேண்டியது. இது ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் டவுனில் பண்ண வேண்டாம். மினிமம் 2 இன்ச்சுக்கு வச்சா அப்புறம் நல்லா இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப டவுனில் வச்சுருவாங்க, அது கட்டுறதுக்கு நல்லா இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 2.5 இன்ச்சுக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இன்சைடு இன்னர் வியர் போடுவோம் இல்லையா, அது தெரியக்கூடாதுன்னா அது கட்டினா தெரியாது. அதுக்காக தான் மேக்ஸிமம் மேலே வைக்கிறது பாருங்கள். ரொம்ப டவுனில் வச்சிடாதீங்க. 2 2.5 வச்சா போதும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி குறுக்கடிங்க, அவ்வளோதான். நல்லாயிருக்கும். கச்சா தெரியக்கூடாது இல்லையா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.